இந்த பொய் சாட்சிகளை குறித்து நாம் கவனிப்பது அவசியம். 59ஆம் வசனத்திலிருந்து 61ஆம் வசனம் வரைக்கும் மீண்டும் வாசிங்களேன். பிரதான ஆசாரியரும் மூப்பர் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. இந்த பிரதான ஆசாரியர் விசாரணை நடத்துறாரு. இந்த விசாரணைக்கு மிக முக்கியமானது, ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படணும் என்றால் 2 அல்ல 3 சாட்சிகள் மூலமாக தான் அதை அவர்கள் செய்ய முடியும். ஆனால் இங்கே தேவ வசனம் சொல்லுகின்றது, இயேசுவை அவர்கள் எந்த விதத்திலும் பழி சுமப்பதற்கு யாரும் சரியான ஒரு தெளிவான சாட்சியை கூட கொடுக்க முடியல. அந்த பொய் சாட்சி கொடுத்தவனுக்கு கூட ஒரு தெளிவாக இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த இடத்துல இவர் இதை சொன்னார் என்று சொல்லுவதற்கு கூட இந்த 2 பொய் சாட்சிகளுக்கு அந்த தகுதி இல்லை. யோசித்து பாருங்களேன், இவ்வளோ தூரம் பிரயாசப்படுறாங்க இயேசுவை கொல்லணும் என்று. அவனுங்க அட்லீஸ்ட் ஒரு நல்ல பொய் சொல்றவங்களாக கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கணும். தவறான குற்றச்சாட்டு தான் போடுறாங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் பொய் சொல்லி அதை நம்புற மாதிரியாவது பொய் சொல்ல வச்சிருக்கலாம். இவனுக்கு எழுப்பி நின்னவனுக்கு ஒரு விஷயம் கூட தெரியல, ஒன்றும் சொல்லவும் தெரியல, என்ன இயேசு சொன்னார்ன்றது கூட தெளிவாக கூட சொல்ல முடியல. ஏன்னா சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவத்தை மார்க்கு அழகாக விவரிக்கின்றார். மார்க்கு 14:55 59 வரைக்கும் வாசிங்களேன். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள். இந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, இந்த குற்றம் செய்திருக்கின்றாரா இல்லையா என்று விசாரிக்க கூட அவங்க முயற்சி பண்ணல. அவரை விசாரணை நடத்துவதற்கு முன்பதாகவே அவருடைய மனதில் இருந்த நோக்கம் இயேசுவை கொலை செய்யணும் என்று, அந்த நோக்கத்தோடு தான் அந்த சங்கமே கூடினதை நாம் இந்த வசனத்தில் நாம் பார்க்கணும். வாசிங்க அடுத்தது. அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சி என்ன ஆகலைங்களாம்? ஒவ்வவில்லை. தமிழ்ல அப்படின்னா ஒத்து போகல. இவன் சொல்றது ஒரு கதையா இருக்கு, அவன் சொல்றது ஒரு கதையா இருக்கு. இவங்கிட்ட நீ எங்க நடந்ததுனா, ஏன் அங்க யோர்தான் நதிக்கிட்ட நடந்துன்றான். இவங்கிட்ட எங்கேயா நடந்தா, அது எருசலேமுக்குள்ள தேவாலயத்துல நடந்துன்றான். இவன் சொல்ற உள்ள வரக்கு முன்னாடி ஒரு 4 பேர் ஒன்னா, ஏய் நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற எல்லாம் கேட்டுட்டு ஒழுங்கா வந்து சாட்சி, பொய் சாட்சி கொடுக்குறான். ஒழுங்காவது கொடுத்துருக்கான். ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்றான். ஆனா ஒருத்தர் கூட அவங்க சாட்சியை இணைக்கும் பொழுது ஒரு கோர்வையோடு கூட இயேசு மேல அந்த குற்றத்தை அவங்களால சுமக்க முடியல.